நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென பீர் பாட்டிலை உடைத்து இளைஞரை குத்தி கொன்றுவிட்டு தப்பி ஓடிய கும்பல். செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை கைது செய்த போலீஸ். இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? நைட் 9:30 மணி. மந்தவெளி பகுதியில ஜனாங்கிற இளைஞர் உடல் ஃபுல்லா காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. ஜனா உயிரிழந்ததை கேட்டு பதறிப்போன அவரோட பெற்றோரும் உறவினர்களும் சம்பவ இடத்துக்கு ஓடி வந்து சடலத்தை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஜனாவை யாரு கொலை செஞ்சா? அவருக்கு யார் கூடயாவது பகை இருக்கா? கொலைக்கான காரணம் என்னன்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு ஜனாவோட பெற்றோர் அவனோட ஃப்ரெண்டு சிவா தான் ஜனாவை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போனான்னு சொல்லி இருக்காங்க. அந்த வாக்குமூலத்தை வச்சு போலீசார் முதல்ல சிவாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா சிவா வீட்ல இல்ல. இதனால சிவாவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்ப சிக்னல் அதே பகுதியில காட்டி இருக்கு. இதனால சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் அங்க ஒரு வீட்ல பதுங்கி இருந்த சிவாவை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. புதுச்சேரியில் உள்ள ஆத்துவாய்க்கால் பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் டாடா ஏஸ் வாகனத்தை ஓட்டிட்டு இருக்காரு. இவரோட மனைவி கஸ்தூரி, இவங்களோட மகன்தான் ஜனா. பிகாம் பட்டதாரியான ஜனா சென்னையில் உள்ள தனியார் பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. இவரு வேலைக்கு சரியா போக மாட்டார்னு சொல்லப்படுது. சில மாசங்களுக்கு முன்னாடி விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு போன ஜனா அதுக்கப்புறம் சென்னைக்கு வேலைக்கு போகாம ஊர்லயே தங்கிட்டாரு. அதுக்கடுத்து வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகி எந்த நேரமும் மதுவே கதின்னு கிடந்திருக்காரு. எந்த நேரமும் மது போதையில வீட்டுக்கு போற ஜனா பெற்றோரையும் உறவினர்களையும் ஆபாச வார்த்தைகளால திட்டி டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜனாவோட ஃப்ரெண்டு சிவா அதே ஏரியாவில் உள்ள ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப வேற ஒருத்தர் மூலமா அந்த பொண்ணோட போன் நம்பரை வாங்கின ஜனா அவங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சு ஆத்திரமடைஞ்ச சிவா ஜனாவை தட்டி கேட்டிருக்காரு. அப்ப சிவாவை போட்டு ஜனா சரமாரியா தாக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நண்பர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பழைய மாதிரியே நட்பா பழகி இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் திருந்தாத ஜனா நண்பர் சிவா கிட்ட அடிக்கடி மது போதையில பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால ஜனா மேல சிவாவும் அவரோட நண்பர்களும் கடும் கோபத்துல இருந்திருக்காங்க. ஜனாவை இப்படியே விட்டு வச்சா அவன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான்னு நினைச்ச சிவா அவரை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சிவா ஜனாவோட வீட்டுக்கு போயிட்டு அவரை திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு மது குடிக்க கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க சிவா, ஜனா, சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் ஒன்னா உட்காந்து மது குடிச்சிருக்காங்க. அப்ப ஃபுல் போதையில் இருந்த ஜனா சிவாவையும் அவனோட நண்பர்களையும் ஆபாச வார்த்தைகளால திட்டி இருக்காரு. இதை கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன சிவாவும் அவனோட நண்பர்களும் பீர் பாட்டில உடைச்சி ஜனாவோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ஜனா ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத அந்த கும்பல் பீர் பாட்டில வச்சு ஜனாவை குத்தி கொடூரமா கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா ஜனாவோட பெற்றோர் மூலமா கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி சிவா மற்றும் அவரோட நண்பர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.